மகிழ்ச்சி. ஏப்ரல் முதல் ஜூலை மாதம் வரை நமது பள்ளியில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்பாக இந்த தகவல் தொகுப்பு அமைகிறது. முதலாம் படிநிலை மாணவர்களுக்கான பள்ளி அளவிலான குழு போட்டி ஏப்ரல் 1 நடைபெற்றது. மாணவர்கள் இப்போட்டியில் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சிறப்பு வருகை புரிந்த டாக்டர் செல்வம் அவர்கள் மாணவர்களுக்கு பதக்கங்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்வு மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான அனுபவமாக அமைந்தது. சிறப்பு வகுப்பு மாணவர்களின் பெற்றோர் சந்திப்பு மே 15ஆம் நாள் நடைபெற்றது. மாணவர்களின் கல்வி மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு பெற்றோர்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட்டன. பல கல்வி திட்டங்களும் தீர்வுகளும் இச்சந்திப்பில் விவாதிக்கப்பட்டன. இச்சந்திப்பு பயனுள்ள ஒரு நிகழ்வாக அமைந்தது. மே 16ஆம் நாள் அனைவரும் ஆவலுடன் காத்திருந்த பள்ளி அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இத்தினத்தில் அணிச்சல் வெட்டுதல், நடனம், விளையாட்டு போன்ற பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. மேலும் மாணவர்கள் தங்கள் அன்பிற்குரிய ஆசிரியர்களுக்கு பரிசுகளை வழங்கி மகிழ்வித்தனர். Guru-guru negara Malaysia dengan ini berikrar. நம் பள்ளியில் மே மாதம் 24ஆம் தேதி அன்று பெற்றோர் ஆசிரியர் சங்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மண்டபத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாணவர் நலத்திட்டங்கள், விளையாட்டுத்துறை மற்றும் கல்வி மேம்பாடு போன்ற அம்சங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. பெற்றோர்களின் ஒத்துழைப்புடன் இச்சந்திப்பு கூட்டம் இனிதே நடைபெற்றது. திரு மோகன்குமார் அவர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார். அடுத்ததாக மே 27ஆம் தேதி நம் பள்ளியின் விவேக மொழி விழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. பேச்சு போட்டி, கவிதை ஒப்பித்தல், சொற்குவியல் உள்ளிட்ட மொழி சார்ந்த போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பிற பள்ளிகளை சார்ந்த ஆசிரியர்கள் நீதிபதிகளாக செயல்பட்டு வெற்றியாளர்களை தேர்வு செய்தனர். இந்நிகழ்வின் வாயிலாக மாணவர்களின் மொழியாற்றல் மற்றும் தனித்திறமை வெளிக்கொணரப்பட்டது. தொடர்ந்து ஜூன் 12 K9 எனப்படும் ஓப்பனாய்கள் மற்றும் பிபிடிஏ விழிப்புணர்வு கண்காட்சி இடம்பெற்றது. நம் பள்ளி போதைப்பொருள் விழிப்புணர்வு கல்வி பிரிவின் ஏற்பாட்டின் கீழ் காவல்துறையினரால் மோப்பநாய்களின் செயல்பாடுகள் மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. நாய்களின் சாகசங்கள், போதைப்பொருள் அடையாளம் காணும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள் மாணவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. மாணவர்கள் இக்கண்காட்சியின் வாயிலாக பல புதிய தகவல்களை தெரிந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மறுநாளான ஜூன் 13ஆம் தேதியில் நம் பள்ளியில் தீயணைப்பு பாதுகாப்பு பயிற்சி இடம்பெற்றது. தீயணைப்பு வீரர்களால் செயல்முறை விளக்கம் வாயிலாக மாணவர்களுக்கு தீ விபத்து பாதுகாப்பு முறைகள் விளக்கப்பட்டன. தீ விபத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வழிகளை மாணவர்கள் தெளிவாக கற்றுக்கொண்டனர். அடுத்ததாக ஜூலை 12ஆம் நாள் நம் பள்ளியில் மாவட்ட அளவிலான திருமுறை ஓதும் போட்டி நடைபெற்றது. நம் பள்ளியை சார்ந்த பல மாணவர்களும் இப்போட்டியில் பங்கு பெற்று வாகை சூடினர். அதனைத் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் நம் பள்ளியில் 2ஆம் படிநிலை மாணவர்களுக்கு புத்தக விமர்சனம் எழுதும் பட்டறை நடைபெற்றது. இப்பட்டறையின் வாயிலாக மாணவர்கள் எவ்வாறு சரியான முறையில் புத்தக விமர்சனத்தை எழுத வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டனர். இறுதியாக 25ஆம் நாள் ஜூலை மாதத்தில் பள்ளி அளவிலான சீருடை இயக்கு முகாம் இனிதே நடைபெற்றது. மாணவர்கள் கூடாரம் அமைத்தல், சமைத்தல், புதையல் தேடுதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் மனமகிழ்வுடன் ஈடுபட்டனர். ஒற்றுமை, ஒழுக்கம், தலைமைத்துவம் போன்ற பல்வேறு திறன்களை கற்று
இந்த முகாம் அமைந்தது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் மாணவர்களின் திறமைகளை வளர்க்கும் நோக்கத்துடன் திட்டமிடப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்றன. மாணவர்களின் பங்கேற்பும் ஆசிரியர்களின் வழிகாட்டலும் பெற்றோர்களின் ஆதரவும் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக மாற்றியது. இத்துடன் இன்றைய தகவல் உலா அங்கம் ஒரு நிறைவை அடைகிறது. இனி அடுத்த காணொளியில் சந்திப்போம். நான் சஷ்மிதா தனசேகரன். நான் யுகேன் சோமு. நன்றி, வணக்கம்.